ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகள் குக் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி வந்து எக்கில் அல்வா, ஸ்பைசி எக் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இது வந்து வேலூரில் எப்படி மீன் சேமியா கிடைக்குமோ ரோட்டோரத்தில், அதே மாதிரி இந்த ஸ்பைசி எக் அல்வா, முட்டை அல்வா வந்து அங்கே கிடைக்கும். இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும், அல்வா வந்து ஸ்வீட்டாக இருக்கும்ன்ற இல்லையா, அந்த ஸ்வீட்டாக இல்லாமல் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாவை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட சைடில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க, இப்போ ஒரு கடாயில் இப்போ 4 முட்டையை நம்ம உடச்சி வச்சுருக்கோம். 4 முட்டை கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வேலூர் கோட்டை இருக்குது இல்லையா, வேலூர் கோட்டைக்கு பின்னாடி வந்து ஈவினிங் 4 மணிக்கு மேலே தள்ளு வண்டிகளில் நிறைய ரோட்டோர சின்னதாக டிஃபன் ஸ்டால்ஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் சேமியா வந்து அப்போத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ வந்து இது கூடவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக் அல்வா, ஸ்பைசி எக் அல்வாவை வந்து அங்கே விற்றுட்ருக்காங்க. இது ரொம்பவே ஃபேமஸ் அங்கே. இந்த மீன் சேமியா வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் வீடியோஸில் போடுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த எக் அல்வாவை போடுறதே கிடையாது. இது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வேறு இது யாருமே அதை பற்றி போட மாட்டாங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு வெங்காயத்தை பாதியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த எண்ணெயில் போட்டு ப்ரௌன் ஆனியன் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆனியனை வர அளவுக்கு குக் பண்ணி அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டிங்கில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 காடை முட்டை எடுத்துருக்கேன். 2 காடை முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த காடை முட்டையும் வந்து இதில் நம்ம இந்த எண்ணெயில் தான் போட போகிறோம். இந்த எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதே எண்ணெயில் போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டுட்டு இப்போ 2 காடை முட்டையை போட்டுறேன். இது வந்து கோழி முட்டை கிடையாது, காடை முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து அந்த வேலூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நம்ம வந்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டு ஒரு பவுட்ரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அதே எண்ணெய் தான், எண்ணெய் மாற்ற வேண்டாம். அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க